Hi friends, welcome to our channel Sindhu Ravi's World. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். இப்போ கிறிஸ்மஸ் ஃபெஸ்டிவல்னால லைட்டிங்ஸ் பார்க்கிறதுக்காக தான் ஈவினிங் போல நம்ம வந்திருக்கோம். இந்த பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூ ஜெர்சியில் இருக்க ஜான் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம் தான். ஸோ வீட்டு பக்கத்தில் இருக்க பிளேஸ் இது. இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட்டிங்ஸ் வந்து ஒரு சில இடத்துல ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க பிளேஸ். ஸோ ஈவினிங் போல் நாங்கள் வந்தோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டில் அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு தீமில் ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக இதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் போன அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஸ்னோஃபால். ஸோ மார்னிங் இந்த 2024க்கான ஃபஸ்ட்டு ஸ்னோஃபால்னு சொல்லலாம். மார்னிங் அன்எக்ஸ்பெக்டடாக ஸ்னோ அண்ட் ஈவினிங் வந்து இந்த லைட்டிங்ஸ் போயிட்டு பார்த்தோம். அந்த ஸ்னோவோட இந்த லைட்டிங்ஸ் பார்க்குறப்போ ரொம்பவே அழகாக இருந்ததுங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. கிட்ஸும் வந்து என்ஜாய் பண்ணி நல்லா பார்த்தாங்க. ஆக்சுவலாக நியூயார்க்கில் இருக்க ஒரு பிளேஸ் டைக்கர் ஹைட்ஸ் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இன்னுமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே பார்க்கலான்னு தான் பிளான் பண்ணி கிளம்பணும். ஆனால் அன்றைக்கி வெதர் வந்து பார்த்திங்கன்னா -13ங்க. இமேஜினே பண்ண முடியல, அவ்வளோ கோல்டு. நியூ ஜெர்சிலே ஆல்ரெடி கோல்டாக இருக்கும். நியூயார்க் வந்து நியூ ஜெர்சியை கம்பேர் பண்ணக்குள்ள ரொம்பவே கோல்டாக இருக்கும். அதனால் குழந்தைங்களால டாலரேட் பண்ண முடியாது, நமக்கே முடியாது. இவ்வளோ தூரம் போயிட்டு என்ஜாய் பண்ண முடியலன்னா நல்லா இருக்காது இல்லைங்களா? இன்னொரு வீக்கெண்ட் போய்க்கலான்னு சொல்லிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக இந்த பிளேஸ்க்கு நாங்கள் வந்துட்டோம். இது நம்ம வீட்டிலேருந்து ஒரு ½ டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு தீமில் ரொம்ப யூனிக்காக ரொம்பவே அழகாக பண்ணியிருப்பாங்க. அதுதான் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பீங்க. குழந்தைங்களும் நாங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணியிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, இந்த கிஃப்டோடைய போ இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு தீமில் வந்து இது டெக்கரேஷன் அந்த ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்க்கவும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் இருக்குது. இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்னோமேன் வந்து ரொம்ப பெருசாக பியூட்டிஃபுல்லாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த வீடே வந்து ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், கீழே ஆல்ரெடி வந்து ஸ்னோலாம் இருக்கிறதுனால ஸ்னோ கூட பார்க்குறப்போ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே பெருசாக இருக்குது. அண்ட் அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 காவலாளிகள் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ வாங்க நெக்ஸ்ட் ஹவுஸ் பார்க்கலாம். இந்த ட்ரீ வந்து பாருங்கள், இது கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ட்ரீ எல்லாமே ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க.
நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி தீமில் பண்ணியிருப்பாங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. வீட்டில் மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை சுற்றி இருக்க மரங்கள் ஆகட்டும், அந்த மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்ராக்டிவாக கலர்ஃபுல்லாக அந்த லைட்ஸ்லாம் போட்டு பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் ஆனால் என்னென்னா அன்எக்ஸ்பெக்டடாக எங்களோட பேட் டைம் வெதர் வந்து அன்றைக்கி ரொம்பவே மோசமாக இருந்தது. -13ன்றதுனால எங்களாலே டாலரேட் பண்ண முடியல. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிவிட்டு கிட்ஸ்லாம் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் நாங்கள் காருக்கு போகலான்னு சொல்லிட்டு காருக்கு போயிட்டோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டோம். இன்னொரு சைடு மட்டும் எங்களால் கவர் பண்ண முடியல. சரி கார்லேயே உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்லேயே உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டோம். நல்லாவே அண்ட் இந்த லைட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவ் த்ரூ லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம காரில் வந்துட்டு டிரைவ் பண்ணிகிட்டே கூட பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம். அதுவும் நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வின்டர் டைமில் வந்து சம்டைம் நம்மளால் இறங்கி ரிலாக்ஸ்டாக பார்க்க முடியல அப்படின்னா நம்ம காரில் வந்துட்டு ஸ்லோவாக பார்த்துட்டே போகலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் அதை விட நம்ம கீழே இறங்கி இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வீடியோஸ் கேப்சர் பண்ணக்குள்ள நம்ம இன்னும் வந்து கிட்ட போயிட்டு அந்த அழகை ரசிக்கிறப்போ அது உண்மையாலுமே ஒரு சூப்பரான ஒரு மொமெண்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி தான் நாங்களும் அன்றைக்கி என்ஜாய் பண்ணோம். என்னதான் வெதர் கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ½ அன் ஹவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும், வீட்டுக்குள்ளே தானே இருக்கோம், குழந்தைங்களே நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ நாங்கள் இதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயுமே ஒவ்வொரு தீமில் அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த லைட்டிங்ஸ் ஆகட்டும், அவங்க வெளியில் அவங்க பண்ணியிருக்க அந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க அதுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணி கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க இல்லைங்களா. அது உண்மையாலுமே ஒரு வந்து பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிக்காக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே ஒரு வீடு கூட விடாமல் எல்லார் வீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் வந்து என்னதான் கோல்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்பவே நல்லா அந்த டே நாங்கள் என்ஜாய் பண்ணோம். அன்எக்ஸ்பெக்டடாக எங்களால் வந்து நியூயார்க்கில் இருக்க அந்த டைக்கர் ஹைட்ஸ் மட்டும்தான் போக முடியல. பட் வந்து அதுவுமே வந்து கண்டிப்பாக போகணும்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நியூ இயர்க்குள்ளே கண்டிப்பாக நான் எப்போ போனாலுமே போனேன்னா அங்கேயும் போயிட்டு நான் என்னுடைய அனுபவத்தை வந்து கேப்சர் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் வந்து இந்த ஜான் ஸ்ட்ரீட்ன்ற இடமாகட்டும் இல்லை யூஎஸில் எந்த பிளேஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லைட்டிங்ஸ் பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை என் கூட ஷேர் பண்ணுங்கள். நானும் உங்களோட அனுபவத்தை வந்து தெரிஞ்சுக்கிறேன். இல்லை வேறு ஏதாவது பிளேசஸ் இந்த மாதிரி இருந்தாலும் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நாங்களும் விசிட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் குழந்தைங்களும் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணி ரசித்தோம். அதே மாதிரி நீங்களும் இதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணி ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். அண்ட் இப்போ மாதிரி எப்பயுமே உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட் சேனல். நன்றி, வணக்கம்.